அவளோட எதிர்பார்த்த ஒரு சூப்பரான திருப்பம் ஒன்று வரப்போகுது. அதுவும் வந்து கரெக்டாக எதிர்நீச்சல் சீரியல் இப்போ ஆரம்பிக்க போகிறதுனால இனிமேல் போட்டிலாம் நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தனிக்காட்டு ராஜா மாதிரி ஆடிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து ஃபில்லரை தூக்கி போட்டு மெயின் கதைக்குள்ளே வருவோம் அப்படின்னு தான் அந்த வந்துட்டாங்கன்னு தோணுது. ஏற்கனவே டிசம்பர் மாதம் பரபரப்பான திருப்பங்கள், ரோகிணி அவரோட எல்லாரும் சிக்கன ஆசைப்பட்ட மாதிரி சிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொன்னதுக்கு பிறகு இது கனவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி கடைசி நிமிஷத்தில் ரோகிணி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஒன்றே ஒன்று, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற ஒரு ட்ராக் இப்போதைக்கு தெரிய வராமல் அந்த மலேசியா அப்பா ட்ராக்குக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இந்த கதை பிறக்க போகுது. இவங்க பணக்காரிங்கிறனால இவங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை முதல்ல வந்து போகிறதுக்கான ஒரு முதல் புள்ளி தான் இது. ஜீவா உண்மையை சொல்லிட்டாங்க, 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டான்ட்டு. அந்த 30 லட்ச ரூபா பணத்தில் 20 லட்சத்தை வச்சு மட்டும் தான் 15 லட்சம் எங்கள் அப்பா அனுப்பிவிட்டாருங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் இன்னொரு 5 லட்சம் அனுப்பிவிட்டார், 20 லட்சங்கிற மாதிரி வச்சு தான் வந்து இந்த ஷோரூமே ஆரம்பித்தாங்க. இன்னொரு 10 லட்ச ரூபாயை வந்து இவங்க 2 பேரும் சும்மா வச்சுருந்தாங்க. ஸோ மனோஜும் இதில் கூட்டுக்கலவாணி தான். அவங்க அப்பா பணம் அனுப்பல, இவங்க 2 பேரும் சேர்ந்து பணம் வாங்கி இந்த ஜீவாட்டேருந்து வாங்கி அண்ணாமலையுடைய பணத்தை தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்கிறத இப்போ எல்லாருபடியும் தூக்கி போட்டு உடைக்க போகிறாரு முத்து. அப்போ இன்னொரு கேள்வி, அப்போ நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து நாங்கள் இந்த காசுன்னு சொன்னால் வந்து பொய் சொல்லுவோங்கிறனால சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து மனோஜ் பொய் சொல்கிறல ஆச்சரியம் இல்லை, ஆனால் நீயும் சொல்லியிருக்கிய ரோகிணி, அப்போ உங்கள் அப்பா 10 பைசா கூட அனுப்பலையா? அப்போ உங்கள் அப்பா அனுப்பலைன்னா என்ன மேட்ருது? அப்போ உங்கள் அப்பா வந்து இன்னும் ஜெயிலாக இருக்கார், 10 பைசா அனுப்ப முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா உங்கள் அப்பா இருக்காரா இல்லையா? உங்கள் அப்பாவை பற்றி உண்மைகள் பண்ண தெரியணும். உங்கள் அப்பாவோட பேர் சொல்லு. பேர் போட்டால் இப்போ நெட்டில் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்ல, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உள்ளே இருக்காருன்ட்டு. என்ன கம்பெனி பேர் எதையா சொல்லு அப்படின்னு கேட்டால் சிம்பிளான கேள்வி. அதை கேட்டால் பார்த்தலாம் இல்லை, அந்த கேள்வியை வந்து இப்போ கேட்டு சிக்க வச்சு உங்கள் அப்பா இப்போ இல்லவே இல்லை, ஏற்கனவே செத்துட்டார், அப்படி பொய் சொல்லியிருக்க உனக்கு அப்படிங்கிறத வந்து சொன்னால் செமையாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது?